ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காணிப்பாக்கம் கோயிலுங்க. அது எங்கே இருக்குதுன்னு தானே கேட்குறீங்க. நம்ம சித்தூரில் தாங்க. வேறு லெவலில் இருக்கும் இந்த கோயில். யாரெல்லாம் இங்கே வந்திருக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பராக இதுக்கப்புறம் வர வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு இங்கே என்ன, எதுக்காக நான் இங்கே போனேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளுடைய வேண்டுதலுக்காக தாங்க கோயிலுக்கு போனோம். வேண்டுதலை சாமிக்கிட்ட சொல்லிட்டேன். பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்டும் நானும் தாங்க போனோம். சாமிக்கு பூஜை பண்ணியாச்சு. என்ன தயவு செஞ்சு சொல்கிறேங்க, நல்ல ஒரு மாற்றங்களும் திருப்பங்களும் வரும். அப்படி என்ன தான் திருப்பம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு இதுலையும் நான் சொல்கிறேன். வீடை போட்டாச்சு, வெளியே கிளம்பிட்டோம். எல்லோரும் போயிட்டு இருக்கோம். வாங்க போகலாம் சீக்கிரமாக. வண்டி எடுத்தாச்சுங்க. எல்லோரும் தெருவில் அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனு, அதனால் வீடு ஒரு ஜனமாக இருந்துச்சு ஊரெல்லாம். அப்பயும் நாங்கள் கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போய் ஆகணும் இன்றைக்கி. என் ஃப்ரெண்டுக்கு லீவு, அதனால் அவளையும் கூட்டிகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கைஸ், யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்க எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கும், எல்லா கோயிலுக்கும் போனாலும் கிடைக்கும்னு சொல்லலாம். ஆனால் காணிப்பாக்கம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு நல்லது நடந்த வாசி தான் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை. உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போக முடியாத பட்சத்தில் ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களாச்சும் யாருன்னா தெரிஞ்சால் வருவாங்க இல்லையா. பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டு வண்டி எடுத்தாச்சுங்க. அப்படியே கிளம்பிட்டே இருக்கிறோம். போகிற வழியில் என் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். அவள் அவ்வளோவா எங்கேயும் போனதில்லை. நான் நல்லா ஊர் சுற்றுவேன். அதுதாங்க நம்ம ஊரில் தமிழ்நாடு பார்டர்கிட்ட இருக்குது கிங்ஸ்டான் காலேஜுங்க. இது அந்த வழியாக தான் போகணுமே. யாரெல்லாம் போயிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ், ஓகேவா. போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக இயற்கை தாங்க, செம்மையாக இயற்கையாச்சு கைஸ். இப்பயும் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்சது தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். எனக்கு நல்லது நடந்திருக்குது. அந்த மாதிரி காணிக்கை செலுத்து தாங்க நான் காணிப்பாக்கம் போயிருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சது ஒன்று ஷேர் பண்ணுங்கள். அப்படியும் இல்லையா, இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி வந்து பாருங்கள், நல்லா இருக்குங்க. ஒரே ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மன கஷ்டம், பண கஷ்டம் எல்லாமே, குழந்தை இல்லாதவங்க முக்கியமாக குழந்தை இல்லாதவங்க இங்கே வந்தீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. ஏன்னா பிள்ளையாரை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். நம்ம பிள்ளையார் சுழி தான் போட்டு தான் எல்லா வேலையும் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க இது, ஓகேவா. தமிழ்நாடு பார்டர் கிட்ட வந்துட்டேன் பாருங்கள். தமிழ்நாடு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மலை பகுதிங்க செம்மையாச்சு. சித்தூர் பார்டர்னாவே பார்த்திங்கன்னா மலை தாங்க. நாங்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சித்தூர் பார்டருக்கு தான் இருக்கிறேன், சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இது ஃபுல்லாகவே காடு தான், மலை சுற்றி. செக் போஸ்ட்டில் நம்மளை பார்ப்பாங்களா அப்படின்னு பார்த்தா ஹெல்மெட்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதனால் சித்தூர் பக்கம் போனோன்னாவே கொஞ்சம் பயம்தான். ஏன் அப்படின்னா அங்கங்கே போலீஸுங்க நிற்பாங்க. தமிழ்நாடு வண்டி இது பார்த்தாங்கனாவே பிடிப்பாங்க. சரி, ஓகே, நல்ல வேலை பிடிக்கல, தப்புச்சோண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து கிளம்பியாச்சு ஒரு வழியாக. அப்படியே போகிற வழியெல்லாம் ரசித்து பார்த்துட்டு வந்தோம். அங்கே மேலே ஒரு கோயில் பார்த்திங்களா, சியோன் மலை, அதுக்கு பேர் தான் நினைக்கிறேன்லாம் இல்லை, கண்டிப்பாக அது சியோன் மலை தான். யாரெல்லாம் அந்த கோயில் பக்கமாக வந்திருக்கிறீங்க, யாரெல்லாம் சியோன் கோயில் போயிருக்கீங்க அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. வெள்ளூர் மக்களே, சித்தூர் பார்டரில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ சித்தூர் கோயிலுக்கு யாரெல்லாம் போனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்படியே கொஞ்சமாக லைட்டாக, நம்மளுக்கு என்ன முக்கியம், சோறு தானே முக்கியம். சரி, சோறுலாம் இப்போ சாப்பிட முடியாது, நம்ம கோயிலுக்கு போகிறோம், அதனால் டீ குடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு டீ குடித்தோம். அங்கே தான் பக்கத்துலேயே இருந்துச்சு டீ கடை. நம்ம ஊருக்கும் சித்தூருக்கும் நடுவில் ஒரு டீ ஷாப்பில் நிப்பாட்டி டீ ஆச்சும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டீ குடித்தோம், ஃப்ரெண்டும் நானும். டீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதனா வேணுமான்னு கேட்கும்போது என் ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு தேடு எதை சாப்பிட்றதுன்ட்டு ஒரு வழியாக லேஸ் வாங்கிக்கிட்டாங்க. சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. லேஸ் நாங்கள் வர வழியிலே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ காணிப்பாக்கம் 7 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. நாங்கள் போகிற வழியிலே சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே போனோம். அவளுக்கு நான் ஊட்டி விட்டுட்டே இருந்தேன், இங்கேருந்து எடுத்து அவளை எனக்கு ஊட்டி விட்டுன்னு இருந்தா. 2 பேரும் சேர்ந்து ஒரு கலக்க போவது யார், நாங்கள் தானே அப்படின்ட்டு காணிப்பாக்கம் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இது தாங்க நம்ம கோயிலுடைய என்ட்ரன்ஸு. எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கு இல்லையா. நான் ஏன் இது, ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செம்ம ஜனங்க. எதுக்குன்னு தானே கேட்குறீங்க, ஐயப்ப சீசனுங்க. ஐயப்ப கோயிலுக்கு போகிற எல்லோரும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. கோயில் ஃபுல்லாக ஜனம், பயங்கர ஜனமாக இருந்துச்சு. ஒரு வழியாக வண்டியை நிப்பாட்டிட்டோங்க. வண்டி எங்கே நிப்பாட்டுறதுன்னே தெரியாது. அப்படி போய் திருப்பி ரிட்டன் வந்தோங்க. அப்புறம் ஒரு வழியில் நிப்பாட்டிட்டு கோயில் என்ட்ரன்ஸ்குள்ளே போயிட்டோங்க.
அப்படியே என் ஃப்ரெண்டும் நானும் நடந்து போயிட்டு இருந்தோம். அங்கே கோயில் விட்டு கொஞ்சம் தூரமாக வண்டி நிப்பாட்டிட்டு நடந்து போனோங்க. அப்புறம் என்ன, நம்ம பூஜைக்கு ஏற்ற பூஜை பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு பூஜை பண்ணுவோம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பொருள் வாங்கிட்டோங்க. அங்கே செப்பல் விடலான்னு பார்த்தா அங்கே இருந்துக்கிட்டு இங்கே விடக்கூடாதுமா, நீங்கள் அங்கே விட்டுருமா. நாங்கள் சரி கொஞ்சம் தூரமாக விட்டுருவோம் சொல்லிட்டு விட்டுட்டு பூஜை பொருளை வாங்கிக்கிட்டு நான் கிளம்பிட்டேங்க. பொறுமையாக நடந்து போகணும். என் ஃப்ரெண்டு கூட இருந்த அந்த ஒரு டே வந்து சூப்பராக இருந்துச்சு. எப்பயுமே நான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருக்கும்போது ஜாலியாக இருப்பேன், ஹாப்பியாக இருப்பேன். இதாங்க நம்ம கோயிலுடைய என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டு பிள்ளையார் கோயிலுன்னு நினச்சி தாங்க உள்ளே போனோம். அப்புறம் பார்த்தாக்கா அது பிள்ளையார் கோயில் இல்லை, அந்த பக்கம் இல்லை பிள்ளையார் கோயில், இந்த பக்கம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிவனை தான் கும்பிட்டோங்க. சாரி, மன்னித்து விடுங்கள், பிள்ளையாரை ஃபஸ்ட்டு காமிக்காமல் இதை காமிச்சிட்டோமே நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிவன் தான் வணங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் சிவன் கோயிலுக்குள்ளே போயிட்டேன். அப்புறமேட்டு இல்லைம்மா அங்கே போயிட்டு தான் இங்கே வரணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இந்த கோயிலை தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். நம்ம பிள்ளையாரை ஃபஸ்ட்டு வணங்கிடுவோம், நம்ம இங்கே வணங்கினா என்னென்னு சொல்லிவிட்டு இதோ இங்கே தாங்க என்ட்ரன்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இந்த கோயிலுக்கு தான் போனோங்க. இந்த சாமி தான் பார்த்தோம். அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. சிவனுங்க இது. அங்கேருந்து என் ஃப்ரெண்டை எனக்கு ஒரு செல்ஃபி எடுத்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எடு செல்ஃபி எடுமா எடுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை கிண்டல் பண்ணிவிட்டு அவளையும் சேர்த்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் கேமராமேன் ஆகிட்டா என் ஃப்ரெண்டு. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சுங்க கோயில். மன நிம்மதியாக இருந்துச்சுங்க. சொல்லப்போனால் அன்றைக்கி ஒன் டே வந்து சூப்பராக இருந்துச்சு. மனசே ஒரு மாதிரி திருப்தியாக நிம்மதியாகவும் இருந்துச்சு, ரிலாக்ஸ்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக மறக்காமல் வந்துடுங்க. நான் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம், முடியாத பட்சத்துக்கு நீங்கள் கோயிலுக்கு போக முடியாத பட்சத்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். யாருனாச்சும் ஒருத்தர் வந்து போவாங்க இல்லையா, நல்லதே நடக்கும். இப்போ தான் பூஜை முடிச்சுட்டேங்க. பூஜை முடிச்சுட்டு அப்படி நடந்து போனாங்க உள்ள கோயில் உள்ள பெரிய விஷயம் என்னென்னா, கோயில் உள்ள ஃபோட்டோவே எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி எப்பயாச்சும் மறைமுகமாக எடுத்துடலாம் சொல்லிட்டு பார்த்து ட்ரை பண்ணங்க. அச்சோ பார்த்துட்டாங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஃபோன் அப்படியே கேமரா மறைச்சி வச்சுட்டேங்க, பார்க்க முடியல. சரி நம்ம தப்பு தான், அதை நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு வெளியே மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து நந்திக்காதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து எல்லாத்தையும் சொன்னான். இந்த மரத்தில் தாங்க எல்லாமே கட்டி வைக்கணும். நம்ம குழந்தை இல்லாதவங்களாம் அதில் வந்து தொட்டில் மாதிரி கட்டியிருப்பாங்க. முருகர் காணிப்பாக்கம் அந்த பிள்ளையார் சிலையை வந்து இதில் வாங்கி கட்டுவாங்க மரத்தில். அஞ்சு ஒரு வழியாக அப்படியே வர வழியில் கடையெல்லாம் பார்த்துட்டு வந்தேங்க. எதனா வேணுமான்னு கேட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு வேணாம்னு சொல்லிட்டான். நெக்ஸ்ட்டு என்னங்க, பிள்ளையார் இங்கே தாங்க நேராக நம்ம தண்ணிக்குள்ளே அழகாக உள்ளே வச்சுருந்தாங்க பிள்ளையார. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே தேங்காய் அந்த கோயிலில் வச்சோம் இல்லைங்களா, அதை சாப்பிட்டு வந்து நேர்ந்தோம். பிள்ளையாரை பார்த்துங்க. இதுதான் என்ட்ரன்ஸ், பிள்ளையார் கோயிலுடைய என்ட்ரன்ஸ். அதாவது காணிப்பாக்கம் கோபுரம் பாருங்கள், நல்லா இருந்துச்சு. நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருந்தேன். கடையெல்லாம் நல்லா உங்களுக்கு எதனா வேணும்னா திங்ஸ் வாங்கிக்கலாம். நான் எதுவும் வாங்கலைங்க, ஏன்னா நம்ம வீட்டில் சின்ன பசங்களாம் இல்லை பெரிய பெரிய பசங்க தானே இருக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல, கோயில் ஜனமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கியூவில் தான் போனமா இருந்துச்சு. கியூவில் இங்கேயும் நான் ரீல்ஸ் போட்டிருந்தேன். கியூவில் தான் போனேங்க. செம்ம ஜனம் இருந்துச்சு. ஒரு வழியாக 1 மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக சாமி கும்பிட்டு தரிசனம் பார்த்துட்டு, ஏன்னா உள்ளே தான் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல, அதனால் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்டுக்கும் ஊட்டி விட்டுட்டு எனக்கும் ஊட்டிட்டு ஸ்நாக்ஸ் பொரி வந்து செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காமல் சாப்பிடுங்க. ஒரு வழியாக ட்ரிப்பு முடிஞ்சுதுங்க, நம்ம காணிப்பாக்கம் ட்ரிப்பு. வர வழியில் பார்த்திங்கன்னா மருதாணி சரி இருந்துச்சு. சரி கண்டிப்பாக இந்த மருதாணி நம்ம வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் பிரிச்சுட்டோம். நாங்கள் பிரித்து எடுத்துன்னு போய் தான் வீட்டில் அரைச்சோம். இதை லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தேன். மருதாணி கண்டிப்பாக அந்த வழி ஃபுல்லாக மருதாணி செய்கிறாங்க கைஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.